50 வயது வரைக்கும் இருக்கிறவங்க மனநிலைமையிலே இருக்கும். படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும். நான் 98 மார்க் வாங்கியிருக்கேன், 96 மார்க் வாங்கியிருக்கேன். 98 வரைக்கும் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. நெட் சிவிக்கு அழைச்சிருக்காங்க. செகண்ட் கிரேட் 2023 வந்து 6553 ஆசிரியர்கள் நிரப்பப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டுல அறிவிச்சிருக்காங்க. 2024 வந்து 1766 வேகன்சி நிரப்பிருக்காங்க. ஆனா இப்ப எங்களுக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க, 2768 பேர் தான் அறிவிச்சிருக்காங்க. நம்ம பாஸ் பண்ணி நியமன தேர்வும் பாஸ் பண்ணி தமிழ் கட்டாய தகுதி தேர்வும் பாஸ் பண்ணி இந்த 96 மதிப்பெண்கள் எடுத்து 96, 100, 98, 95 அந்த மாதிரி எடுத்துருக்கோம். பணி வாய்ப்பை இழந்துட்டு நிற்கிறோம். நேற்று சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க சார். 3600 பேருக்கு வெளியிட்டிருக்காங்க. 12 வருட காலமாக 2700 வேக்கன்ட் தான் இருக்கா. இருக்கிற அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பணும் காரணியோட இருக்குது. எங்க குழந்தைங்களே வந்து 12th முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வயசு எங்களை விட கம்மியான வயசுலாம் எல்லாமே வேலைக்கு போயிட்டு இருக்கோம். 2013 நான் வெயிட்டேஜ் அடிப்படையில் 2013 பாஸ் பண்ணேன் சார். சீனியாரிட்டி அடிப்படையிலே ஒருத்தவங்களுக்கு ஏஜ் வந்து 40, 45, 50 வயசு வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க சார். அவங்க ஏஜ் சீனியாரிட்டி பாருங்க. 2013 தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க சீனியாரிட்டி பாருங்க. இன்னமும் ஒரு நியமன தேர்வுனா நாங்க எப்படி படிக்க முடியும்? இனி ஒரு தேர்வு எங்களுக்கு வைக்கக்கூடாது அரசாங்கம். 179 வந்து அரசாங்கையை ரத்து பண்ணணும் நாங்க தாழ்மையுடன் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இனி ஒரு தகுதி தேர்வு எங்களுக்கு தேர்ச்சியோ பண்ண முடியாது.